श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவியில இந்த அனுப்புண பத்தத்தின்னு முதல் பத்ததி அதனுடைய 12வது கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இங்க சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதோட இல்லாத ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் மாதிரி சில விஷயங்கள் வாலிபர்கள் பண்ணினதெல்லாம் ராமன் பண்ணது தப்புதானேன்றத பற்றி சொல்ல போறோம். நாம இது ராமாயணத்துல இதை பத்தி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிருக்கு. எத்தனையோ பேர் எவ்வளவு சமாதானம், அதுல திருப்தி அடைஞ்சவா சில பேர், திருப்தி அடையாதவா சில பேர், இன்னும் சொல்லிட்டு இருக்கவா சில பேர், இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு துர்ஜனாளுடைய அசிடா இருக்கிறவா, விவேகம் இல்லாதவர்கள், எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாதவர்களாக இருக்கிறவர்கள், பிறரை பழிப்பது ஒன்றையே குறிக்கோளாக இருக்கிறவர்கள், இவாளுடைய நிலைப்பாட்டு தான் இந்த பத்தத்தில சொல்லிட்டு வரேன். நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்மரணம் உஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனு சதிம் வாலித்ரோகம் மனாகபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமிதா சதே என்பதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ராமன் சமஸ்த கல்யாணம் பண்ணிட்டு ராமன் எழுந்தோடு இருந்துருக்கு. இப்படி கல்யாண குணங்களோட எழுந்துள்ள இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் நிராகசின்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்றேன். கைய பிரச்சனைக்க கல்யாண குணத்தான உபயலிங்க சொன்ன பரமாத்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். கைய குணங்களுடைய துளியும் இல்லாமல் சமஸ்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அவர் ராமன் விஷயத்துல போய் வாகசி ஸ்மரணம் உஷிதா லோகான்னு அந்த வாக்கே ஒரு கத்தி மாதிரி. அந்த வார்த்தை, அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்னு திருவள்ளுவருடைய குரல். நெருப்பு சுட்டுனாக்க நெருப்பான சுட்டா உடம்புல ஒரு அடையாளம் ஏற்படும். அந்த அடையாளம் ஏதோ காலக்கிரமத்துல அது மறைஞ்சாலும் மறைஞ்சு போயிடும். ஆனா ஒருத்தர் நாக்கால, ஒருத்தர் வாயால ஒருத்தர் ஒரு சுடு சொற்களை சொன்னாள்னாக்க எப்பவும் அந்த பாவம் நம்ம மனசுல இப்படி வெசா பத்தியா, இப்படி நம்மள சொன்னா பத்தியான்றது அது மனசுல எப்பவும் இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கோம். அது எவ்வளவுதான் காலாந்தரத்துல மீறினா கூட இப்படி சொன்னவன் தானே நீன்ற ஒரு எண்ணம் இருக்கதான் இருக்கும். இது போகவே போகாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி வாகசி ஸ்புரணம் உஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே, அதையும் அந்த அதாவது அந்த வாக்காகிற ஒரு அசி கத்தி எப்படி பேதம் பண்ணுவதற்கும் ஹிம்சிப்பதற்குமாகவே ஏற்பட்ட ஒரு விஷயமும் அந்த மாதிரி தான் இவாளுடைய வாக்கும். அதோட அந்த கத்திக்கு இந்த இடத்துல தான் உபயோகப்படுத்தணும், இந்த இடத்துல உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு நியத்தியும் கிடையாது. ஆகையால இவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, சதந்திகே மகான்களுடைய சமீபத்துல கூட ராமரை பத்தி தோஷம் சொல்றா.
என்பதெல்லாம் தான் பார்த்தோம். அதுல 3 தோஷம் சொல்றாரு. அதுல முதல் தோஷம் வரத்தனு பத்தி. வரத்தனுன்ற சப்தத்துக்கே பெண்ணுன்னு ஒரு அர்த்தம். சூர்பனக ஆரம்ப காலத்துல ரொம்ப அழகா இருந்தவளாக இருந்தா, ஆகையெல்லாம் வரத்தனும்னு சொல்லி சொல்றது. அந்த சூர்பனகைய வதம் பண்ணது முதல் துரோகம், முதல் விஷயம். இரண்டாவது வாலி துரோகம். வாலிக்கு துரோகம் பண்ணது. அங்கேயாவது சத்தியம் வதம் சொல்றேன், இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே சொல்றான், அவன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றான். மனா கபசர்ப்பணம் 3வது. கரதூஷணை வதக்கும் போது கொஞ்சம் தள்ளி போறதுன்றத சொன்னார். இதுல தாட்டகா வதத்தை பத்தி பேசிட்டு வந்தோம் இதுக்கு முன் உபன்யாசத்துல. இந்த இடத்துல வரைச்சே தாட்டகைய வதம், தாட்டகைன்றது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வதம் பண்ணது தப்பு. பெண்ணை வதம் பண்றதுன்னு வரைச்சே சாஸ்திரமே ஒத்துக்கலாது. சாஸ்திரம் சொல்றது சரணாகத ஹந்திரீன்ஸ்ட ஸ்ரீ ஹந்திரீன்ஸ்ட நகம்பசயத்துன்னு சரணாகத்தனை வதம் பண்ணினவனோ அல்லது பெண்களை வதம் பண்ணனவனோ அவன் இருக்கிற ஊர்லயே நாம வாசம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிருக்கு. அந்த பெண்ணுன்னு சொல்லச்சே அந்த பெண்ணா இருக்கிறவளையே வதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட பெண்ணுன்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேணாமா? இப்ப இவ பெண்ணா இருந்துட்டு ஊர்ல இருக்கிற பிராமணன் மொத்த பேரையும் வதம் பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் வதம் பண்ணாத, அவ பதம் பண்ணா தோஷம்னு சொன்னாக்க அது ஒரு தோஷமா ஆகுமா? பிசாச்சா ராட்சசா பிசாச்சா இவெல்லாம் சொல்லச்சே பிசாச்சு இல்ல, ஆண் பிசாச்சதான் வதம் பண்ணணும், பெண் பிசாச்ச வதம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேனா சொல்லிருக்கான்னா, ஆகையால இவள் பெண்ணா இருந்தாலும் இவ பிராமண வதம் பண்ணப்பட்ட அப்படின்னால பிராமணன் அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அவளெல்லாம் துன்புறுத்திட்டு இருக்கிற அப்படின்னால தாட்டுக்கையே வதம் பண்ணதுனால தப்பில்லைன்னு சொன்னார். அதோட இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல சொன்னார். தன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கிற விஸ்வாமித்திர மகர்ஷி அவர் சொல்ற எது தர்மம் அதர்மம்ன்றத நாம தீர்மானிக்கிறதுக்கு முன்ன சத்துக்களா இருக்கிற மகான்கள் தீர்மானம் பண்ணாள்னாக்க அதுதான் பிரதானமாக சொல்லுது. அங்க சொல்லச்சே ஏ தத்ர பிராமணா சம்மர்சினः யுக்தா ஆயுக்தாः அலூஷா தர்மகாமாஸ்யு யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாः. ஒரு கிரைசிஸ் வந்துட்டுனாக்க ஏ தத்ர பிராமணா சம்மர்சினः, இந்த கிரைசிஸ்ல என்ன பண்றது, அடுத்த காரியத்தை என்ன பண்றது, இந்த செய்யற செயல் இருக்க இது தர்மமா இருக்குமா அதர்மமா இருக்குமான்னு தெரியலையே, இதை எப்படி பண்றதுன்னு ஒரு பெரிய ஞானிகள் எல்லாரையும் பிராமணன் எல்லாரையும் ஒரு பரிஷத்தை கூப்பிட வேண்டியது. அந்த கூட்டி இந்த காரியத்தை பண்ணலாமா இந்த காரியத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி பண்றதுன்னு அவளை கேட்ட பிற்பாடு அவ எல்லாரும் விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சொல்றான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல தர்மத்தை பத்தியோ அதர்மத்தை பத்தியோ விசாரப்படக்கூடாது. நாம இது தர்மம் அதர்மன்றதை பத்தி நாம யோசிக்கவே கூடாது. இந்த வருஷத்துல சொல்லியாச்சு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி விஸ்வாமித்திர மகர்ஷி பக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அவர் சொல்ற சாதுர்வர்ண ஹிதார்த்தாவிய கர்த்தவியம் ராஜசூமனா நிருசம்சம் ஆண்டுசம்சம் வா பிரஜாரட்சண காரணாத் பாதகம் வா சதோஷம் வா கர்த்தவியம் ரட்சதா சதாம்
ராஜ்யபார நியுக்தானாம் ஏகதர்ம சனாதனா. ரொம்ப நல்லா அழகா சொல்றேன் விஸ்வாமித்திரர். அப்ப ஒரு சாதுர்வர்ணியம்ன்றது இந்த பிராமண கஷத்திரிய வைசியத்திரான்னு சொல்லக்கூடிய இந்த சாதுர்வர்ணியம் நிலைக்கணும்னாக்க, ஏன்னா இவ மொத்த பேரும் பிராமணாலேயே இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க. இவ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கனாக்கா பிராமணாலே இல்லாத போயிட்டு போறான். அந்த இல்லாமல் இப்ப ராஜான்னு சொல்லச்சே அவ ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம்தான் அவர் ரட்சகன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் தான் அவன் ரட்சகன். ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சான்னாக்கா யாரோ சில பேர் அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை ஜெயிக்க பண்ணிருக்கான்றது சுத்தம். அந்த பதவிக்கு வந்த பிற்பாடு இவர்கள்லாம் என்ன ஆதரித்தவர்கள், இவர்கள்லாம் என்ன ஆதரிக்காதவர்கள் என்கிற எண்ணத்தோட அவன் எப்பவுமே இருக்கக்கூடாது. அப்ப அந்த அந்த பதவிக்கு வந்தாச்சுன்னாக்க பூர்வ காலத்துல தன்னை ஆதரித்தவர்கள் ஆதரிக்காதவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய பிரஜைகளாக பாவிச்சு எல்லாருடைய க்ஷேமத்தையும் தான் அவன் கருதணுமே தவிர இவர்களை மாத்திரம் ரட்சணம் பண்றேன் அவர்களை ரட்சணம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல பிரஜாரட்சணம்ன்றது ராஜாவுடைய தர்மமா போயிட்டபடினால பிரஜைகளுக்கு தீங்கு இழைக்கின்றவர்களை அவளை வதம் பண்றதுன்றது அவசியம் பண்ண வேண்டிய ஒரு செயல். அகையில இதனால தோஷம் வருமோ தோஷம் வராதோ அதை பத்தி நீ சிந்திக்காத. இந்த சமயத்துல இது பண்றதுதான் தர்மம்னு விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார். ஆகையால அவர் வதம் பண்ணார். அதுல என்ன தப்பு இருக்கு? அதே விஷயமே இன்னும் பல பிரகாரமா சொல்ற. ராவணன் இந்த சூர்பனகையினாலே தூண்டப்பட்டு மாரீச்சனிடத்துல வர சீதா பிராட்டிய சூதால, அதாவது ஒரு தப்பான வழியில நடந்து ராமனோட நேருக்கு நேர் போர் புரிந்து எடுத்தும் போனோம்னா அப்படிலாம் இல்லாத ராமலட்சுமணன் இல்லாத சமயத்துல அந்த சீதா பிராட்டியை தூக்கி போயிடணும்னு தீர்மானம் பண்ணிருக்கான். அதுக்கு மாரீச்சனுடைய சகாயத்தை கேட்கும். அப்ப மாரீச்சன் சொல்ற வார்த்தை இது, ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மத்துக்கு ஒரு உருவம் ஒண்ணு இருக்குமையானால் அது ராமன்ற பெயர்ல தான் இருந்துட்டு இருக்கும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்றார். யார் வார்த்தை? மாரீச்சனுடைய வார்த்தை இது. அதுவும் எப்ப சொல்ற வார்த்தை? இந்த ஜனஸ்தானத்துல பஞ்சவட்டியில ராமன் எழுந்தருள் இருக்கும் பொழுது சொல்ற வார்த்தை. தாட்டகாவதம்ன்றது அந்த உள்ள போறதுக்கு முன்னையே எப்பயோ ராமர் பிரம்மச்சாரியா இருக்கச்சேயே நடந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் தான் சுபாகுவும் மாரீச்சனும் அந்த சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு தடங்கல் பண்ணச்சே யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ண ராமர் சுபாகுவை வதம் பண்ணிட்டு மாரீச்சனை எங்கேயோ சமுதிரத்துல கொண்டு தள்ளி. அப்பவே சுபாகுக்கும் மாரீச்சன் ரெண்டு பேருக்கும் தெரியும் தங்களுடைய தாய் தாட்டக்க ராமனாலே வதம் செய்யப்பட்டவள் என்பது. ஒரு பையனா இருந்துருக்கிறவன் போய் அவ அம்மாவை வதம் பண்ணினவன போய் ராமஹா விக்கிரகவான் தர்மஹான்னு இப்படி ஒரு உயர்ந்த முறையில கொண்டாடுவாளா? ராமன் பண்ணது கணக்கு தப்பா இருந்ததுன்னாக்க கண்டிப்பா மாரீச்சன் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். தர்மமே உருவெடுத்த மாதிரி ராமன் இருந்திருக்காருன்னு சொல்ற வார்த்தை இருக்கு, அது மாரீச்சன் வாயால வரவே வராது. அப்போ அந்த எதிரியா இருந்திருக்கிறவனுடைய வாக்குனாலேயே ராமனுடைய குணம் கொண்டாடப்படுகிறது என்றால் தாட்டகாவதத்தை ராமர் பண்ணினது தப்பே இல்லைன்னு மாரீச்சன் உள்பட எல்லாருமே கருதினார்கள் என்பதான அர்த்தம் ஒன்னும் சொல்றாரு.
இப்போ சில நிஷேத வச்சனம் இருந்துருக்கு. நஹிம்சா ஆத்ரேயும் நஸ்திரேயும் ஹன்யாத்து ஆத்ரேயும் நஹன்யாத்துன்னு சில வசனங்கள்லாம் இருந்துருக்கு. அதாவது பெண்களையே துன்புறுத்தக்கூடாது, பெண்களை வதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அதுலயும் ஆத்ரேயும் நகன்யாத்துன்னு சொல்லிருக்கு. ஆத்ரேய கோத்திரத்துல பிறந்தவள், ஆத்ரேய கோத்திரத்தை சேர்ந்தவளை வதமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ மீதி பெண்கள் எல்லாம் வதம் பண்ணலான்னு அர்த்தமானா, அப்ப சில நிஷேத வச்சன, அந்த இடத்துல நிஷேத வச்சனத்துக்கு தாற்பயம் என்னன்னாக்க, சாதாரணமா ஒரு பெண் வசம் பண்ணினமானாக்கா ஒரு தோஷம் வரும். அந்த மாதிரி ஆத்ரேய கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வசம் பண்ணமானாக்கா பன்மடங்கு தோஷம் வரும்ன்றதுக்காக பிராமணியும் நகன்யாத்து ஆத்ரேயும் நகன்யாத்துன்னெல்லாம் விதிவாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த மாதிரி வரைச்சே இங்க ஏதான விசேஷமா தாட்டக்கைய வதம் பண்ணக்கூடாதுன்றதுக்கோ வதம் பண்ணலான்றதுக்கோ என்ன வதம் இருக்கு? இப்படி இந்த மாதிரி மகர்ஷிகளுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாத போயிடுச்சுனாக்க அந்த அந்த மனு முதலிய மகர்ஷிகள் பண்ணின சாஸ்திரங்கள்லயே நம்பிக்கை இல்லாத போயிடும். ஒரு பெண்கள் என்பதனாலே சாதாரண லௌகிகமான பாஷையில வரைச்சே வீக்கர் செக்ஷன் சொல்லுவா. அபலான்னு பேரு பெண்களுக்கு. அந்த மாதிரி இருந்தாள்னாக்கா அவளை வதம் பண்றது தப்பு. அவளே ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு அவளை வதம் பண்றதுன்றது, அப்படி இருந்து பிறரை ஹிம்சை பண்ணச்சு அவளை வதம் பண்றதுல தப்பே கிடையாதுன்னு சாஸ்திரத்தை சொல்றது. இப்ப லோக நியாயத்தை பெருசா மதிக்கணுமா அல்லது சாஸ்திரத்தை பெருசா மதிக்கணுமா? இப்ப பிரஜா பாலனம் பண்ற, அதாவது மக்களை ரட்சிக்கிறவர்களா இருக்கிற அவளால என்ன பண்ணணும்? என்ன சாஸ்திரத்தை பின்பற்றணும்னு சொல்றியா இல்ல லோக நியாயத்தை பின்பற்றணும்னு சொல்லி சொன்ன, ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பிராமணர்களை சாட்டுண்டு இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுத்துட்டு எங்க பார்த்தாலும் போயிட்டு சஞ்சரிச்சுட்டு இருக்காள. இவள் பெண்ணுன்றதுக்காக இவளை விட்டுணுமா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறவள் உலகத்துல இருக்கிற பிராமணர்கள் அத்தனை பேரும் அழித்து கொண்டு இருக்கிறவள் வரைச்சே இவளை அப்படியே சஞ்சாரம் பண்ண விட்டுட்டு பிராமண ரட்சணம் நான் பண்றேன்னு ஒண்ணு பண்ண முடியுமா? இத கொஞ்சம் பராமர்சம் பண்ணி பார்க்கணும். நீங்களே சொல்லு பார்ப்போம். அப்போ பெண்களை வதம் பண்ணக்கூடாது, ஸ்திரீ வதம் தப்புன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால இவளை வதம் பண்றதுல நாம உபேட்சை பண்ணி சரி ஏதோ இருந்துட்டு போட்டோம், வதம் பண்ணாத இருப்போம்னு சொன்னாக்க, இவளாலே கொல்லப்படுகின்ற பிராமணர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கெல்லாம் இருக்கிறவா மகர்ஷிகள்லாம் இருந்துருக்காங்க. இவ்வளவு வதம் பண்ணாத விட்டோமானாக்கா அத்தனை பேருடைய வதத்துக்கும் நாம காரணமாக ஆயிடும். அதனால நமக்கு பெரிய ஒரு தோஷம் வரதானே வரும். அப்போ எத்தான் பண்றது? சாஸ்திரம் ஒரு பங்கு இருக்கட்டும், பிரஜா ரட்சணம்ன்றது ஒண்ணு பண்ணிதானே ஆகணும். அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ராவணாதிகள்லாம் கூட எத்தனையோ உருவத்தை, அதாவது பல வேஷங்களை எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். மாரீசன் கூட தான் கடைசி காலத்துல ஒரு மாயா மிருகமாக, யாரும் பார்த்திராத ஒரு மிருகமாக மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மான்லயும் யாரும் பார்த்திராத ஒரு வகையான மானத்தை சொல்லி அந்த ரூபத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ
அதே மாதிரி ராவணன் பிட்சுக ரூபம் எடுக்கிறான். ஒரு சன்னியாசியா வந்துதான் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போறான். இப்ப யதிவதம் தப்பு, யதியின் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது, யதி நிந்த பண்ணக்கூடாது, யதியின் இடத்துல அபச்சாரப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப அதாவது யதி நிந்தன்னாக்க யதின்றவா இந்த மாதிரி சன்னியாசியா இருக்கால அவள எந்த சன்னிவேசத்திலையும் பழிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி எதிகள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. அப்ப மீதி பேர் அபச்சாரப்படலாமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல எதியின் இடத்துல அபச்சாரப்பட்டா அதனால வரக்கூடிய பாப்பம் ரொம்ப அதிகம். எதிய நிந்த பண்ணுமானாக்கா அதனால வரக்கூடிய பாப்பம் நமக்கு அதிகம். ஏன்னா எதிகள் யாரையும் சபிக்கவும் மாட்டான், யாரையும் அனுகிரகம் பண்ணவும் மாட்டான். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில அவ இருந்துட்டு இருக்கா. யாரான ஒருத்தர் சொன்னா கூட அவ எத்தியா இருக்கிறபடினால, எல்லாத்தையும் கடந்தவர்களாக இருக்கிறபடினால பிறருடைய பழிப்ப ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டான். சில சமயங்கள்ல நாமளே நினைப்போம், நாம ஒருத்தரை வாக்கால கொஞ்சம் தூஷிச்சோமானாக்கா அவ நம்மளை திருப்பி தூஷிச்சுட்டாள்னாக்கா சரி நான் சொன்னேன் அவன் சொன்னா சரியா போயிடுச்சுன்ற ஒரு மனசுக்கு ஒரு சமயத்துல ஒரு திருப்தி கூட ஏற்படலாம். நான் பண்ணதே தப்பா இருந்தா கூட அவனும் என்ன தூஷணம் பண்ணிட்டான், அது ஏதோ பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். நாம மாத்திரமே ஒருத்தனை தூஷணம் பண்ணிட்டு அவன் நம்ம திருப்பி தூஷணம் பண்ணாமல் நாம பண்ற தூஷணம் எதுக்குமே அவன் தகுதி இல்லாதவனாக இருந்துட்டு அவன் ஒண்ணுமே சொல்லாத அவன் போயிட்டான்னாக்க அவன் விஷயத்துல நம்ம மனசுக்கு ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டே தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகப்படவே வேண்டாம். அந்த மாதிரிதான் எதினிந்த விஷயத்துல வரைச்சே. ஆகையால இப்ப இந்த ஸ்ரீவதம்ல அந்த மாதிரி வரைச்சே ஸ்திரீக்களுடைய வதம் கூடாதுன்றது சாஸ்திரம் தான். ஆனாலும் கூட ஸ்திரீக்கள் தங்களுக்கே ஏற்பட்டதாக இருக்கிற அச்சம், மடம், நாணம், பயர்ப்புன்னு எல்லாம் சொல்லக்கூடிய தர்மங்களோட அவ இருந்தாள்னாக்கா அப்படிப்பட்ட பெண்களை வதம் பண்றதுன்றது சாஸ்திர விரோதம். அதுக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஒரு இருக்குன்றது சொன்னாங்க. இப்ப ராவணாதிகள்லாம் ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஸ்திரீ வேஷத்துல வந்துட்டாருனாக்கா அப்ப ராவண வதமும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்ற இல்ல இல்ல. இப்போ ஜனன காலத்துல பெண்ணாக பிறந்தவர்கள் இருப்பாடு இல்லையோ, அவளை வதம் பண்றது தப்புன்னு அர்த்தம். ராவணன் ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டு எதிர நின்றான்னாக்கா அவனை வதம் பண்ணதுனால தப்பில்லை. பிறப்பும் பொழுது பெண் வேஷம் போட்டு பெண்ணாவே பிறந்து வாழ இருக்காளோ இல்லையோ அவளை வதம் பண்றது தப்பு. இப்ப தாட்டக்க இருக்காள ஜனன காலத்துல பெண்ணாக பிறந்தவர்தான். கன்னியாரத்னம் ததோராம தாட்டகாம் நாம நாமதாகம்னு சொல்லி ஜன்ம காலத்துல அழகிய பெண்ணாக அவதாரம் பிறந்தவளாக அவள் இருந்துட்டு இருக்க. அகஸ்தியருடைய சாபத்தினால இந்த யக்ஷரூபம்ன்றது ஏற்பட்டது. இவ பேயாக மாறினான்றதெல்லாம் விஷயம். அதோடு இல்லாத ஆகையால இவளை வதம் பண்ணினதுனால தப்பில்லைன்னு சொல்லலாம்னாக்க அங்கேயும் சொல்ல வேண்டியதான் இருக்கு. ஜனன காலத்துல பெண்ணா இருந்துட்டு இருக்கா. அதோடு இல்லாத இவ எந்த ரூபத்தை எடுத்துக்கிறாளோ அந்த ரூபமும் பெண்ணான ரூபத்தை தானே அவ எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவள் வதம் பண்ணது தப்புதானே அப்படின்னு பல வேஷத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் விஷயத்துல வரைச்சு அந்த காலத்துல எடுத்திருந்த ரூபம்ன்றது இருக்க அது அகாரியக்கரம். இப்ப பாருங்க, மாரீச்சன் கூட
ஒரு மானான வேஷத்தை தான் எடுத்திருந்தான். ஆனா வதம் பண்ணச்சு எப்படி விழுந்தான்? பெரிய ராட்சசனா தான் வந்து விழுந்தான் வதம் பண்ண பிற்பாடு. அப்ப இயல்பான நிலை என்னன்றதுதான் பார்க்கணுமே தவிர இத பார்க்க கூடாது. ஒண்ணு, இந்த இடத்துலயும் அவ என்ன காரியம் பண்றான்றத பொறுத்துதான் இருந்துட்டு. இவ என்ன காரியம் பண்ணினா எல்லா நாளும் எல்லா சாத்விகர்களையும் துன்புறுத்திட்டு வந்தார். அதனாலதான் இந்த தாட்டகா வதம்ன்றது பெண் படுகொலையாக ஆனாலும் கூட அது தர்மத்துக்கு விரோதமானது அல்ல. அது தர்மம் தான். தாட்டகாவதம் பண்ணினதே தர்மம் தான்றத சொல்ற. ஆனா இத புரிஞ்சுக்காதவா எல்லாரும் தாட்டகாவதம் பண்ணிட்டே பெண்ணை வதம் பண்ணிட்டேன்னு ராமரிடத்துல ஒரு பெரிய தோஷமாக சொல்றான்னு ஒரு விஷயம். அடுத்த விஷயம் ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம். அதுதான் வாலி வதம். வாலினகா வதா ஏவ தோஷா அப்படின்னு. வாலிய வதம் பண்ணதுல என்ன தோஷம் இருந்துட்டு இருக்கு? இப்ப எல்லாரும் நினைக்கலாம், வாலிக்கும் ராமருக்கும் என்ன சண்டை? ஒரு சண்டையும் இல்லை. அப்போ ஒரு சண்டையும் இல்லாத இருக்கச்சே வாலிய போய் ராமர் என்னத்துக்கோசரம் வதம் பண்ற? தர்மமே இல்லை. அதோட இல்லாத நேருக்கு நேர் நின்றாம வதம் பண்ணினேர்னா கூட சரி, சுக்ரீவனுக்கு நான் வந்து துணையாக வந்திருக்கேன், நானே சுக்ரீவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான், நான் சுக்ரீவனுக்கு துணையாக வந்திருக்கேன் சொன்னா அப்போ பரவாயில்ல. சரி, அப்ப வாலி சுக்ரீவன் ஒரு என்டிட்டியா பார்க்காமல் சுக்ரீவனோட சேர்ந்தவன் என்கிற முறையில ராமனையும் சேர்த்துதான் பார்க்க போறான். அப்போ ஒரு யுத்தம்னு வரைச்சே அந்த படை பள்ளத்துல வரைச்சே வதம் பண்றதுல தப்பில்லை. இதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு சில கேள்விகள்லாம் வருது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் இந்த இடத்துல சொல்ல போறேன். வியாக்கியாதா பண்ணிருக்கேன். இந்த சுபாஷித நீவி வியாக்கியானம்ன்றது இருக்க ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். காஞ்சிபுரம் தாத்தாச்சார் பட்டப்பா சுவாமி என்றவர் பண்ணின வியாக்கியானம் இது. இந்த வியாக்கியானத்துல சொல்ற வாலி வதமே தோஷம்னு சொல்றியா, இல்ல வாலிய மறைந்திருந்து அடித்தது தோஷம்னு சொல்றியா? ரெண்டு கேள்வி. அப்போ வாலி வதமே தோஷம்னு சொன்னாக்க ஒரு அபராதமும் பண்ணாமல் ஜேஷ்ட பிராதா பிது சமஹான்னு சொல்லி தன்னை அப்பாவுக்கு சமானமாக நினைச்சுட்டு இருக்கிற ஒரு தம்பிய போய் அவனை நலிய பண்றதோ, அவனுடைய பாரிய மகாசாத்வியாக இருந்திருக்கிற ரோமைய பரிகிரகம் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய பலாத்காரேன பண்றதுன்றது ஒரு பெரிய தப்பு இல்லையா? அந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? வாலி வதமே தோஷம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏன் அதுக்கோசரம் என்ன அந்த பிறன் மனைவிய ஆசைப்பட்டதுக்கோசரம் வேற எதனா சொல்லிட்டு போ, வேற எதனா தண்டனை கொடுத்துட்டு போ, அதுக்கோசரம் அவனை கொலை பண்ணமான்னு இப்ப இருக்கிற பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். இந்த போஸ்கோ சட்டத்துக்கெல்லாம் வரைச்சு சில நீதி அரசர்கள்லாம் தூக்கு தண்டனையே கொடுத்திருக்கா. இந்த மாதிரி தப்பு காரியம் பண்றவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்திருக்கா. அதுக்கு மூலம் இங்க சொல்லிருக்கு,
சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமா அப்படின்னா, ஔரசீம் பகினீம் வாபி பாரியாஞ்சாப்யனுஜஸ்ய பிரச்சரேத நரக்காமாது தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. தன்னுடைய உடன் பிறந்தாளையோ தன்னுடைய தம்பியினுடைய மனைவி விஷயத்திலேயோ காமத்தினால தவறாக நடந்து கொண்டானால் அவனுக்கு அந்த அந்த தப்புக்கு என்ன தண்டனை என்ன கேட்டா வதஸ்யாத் வதஸ்மிருதா, அவனை கொல்வதுதான் அதுக்கு தண்டனைன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால வாலிபகம் பண்ணினதுல தப்பில்லை என்று சொன்னார். இல்ல இல்ல, சுக்ரீவன் நிரபராதி இல்லை, சுக்ரீவன் சாபராதி. சுக்ரீவனை வாலி எவ்வளவோ ரொம்ப ரொம்ப தன் அங்கதனை காட்டிலும் பிரீத்தியாதான் வச்சிருந்தான் சுக்ரீவனை. அவ்வளவு பிரீத்தி தம்பியின் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கச்சே தமையனுக்கே சுக்ரீவன் ஒரு துரோகம் பண்ணிட்டு துந்துபியோட யுத்தம் பண்ணிட்டு குகை உள்ள போறான். வாலியினுடைய பராக்கிரமம் சம்பூர்ணமா தெரியும் சுக்ரீவனுக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே ஒரு கால விசேஷம் வரைக்கும் 6 மாசமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ பார்த்தா வரல, ஒரே நொக்கும் நுரையுமா ரத்தம் வெளியில வருது. அப்ப ரத்தம் வெளியில வரைச்சு வாலியே போயிட்டான்னு இவன் நினைச்சுக்கிறான். வாலியே போயிட்டான்னு நினைச்சுட்டு சுக்ரீவன் அந்த வாலியே போயிட்டான்னா துந்துபி வெளில வந்தான்னாக்கா தன்னையும் அழிச்சுடுவான்ற ஒரு பயத்தினால இது பெரிய பாறாங்கல்ல எடுத்து அந்த குகையை மூடிட்டான்னு சொல்லி ராமாயணத்துல ஒரு கதை ஒரு விருத்தாந்தம் வருது. அங்க 2-3 விஷயம் சுக்ரீவன் யோசனை பண்ணு. என்ன யோசனை பண்ணோம்னா, முதல் விஷயம், வாலியினுடைய பராக்கிரமம் சுக்ரீவனுக்கு தெரியுமா தெரியாதா? நன்னா தெரியும். வாலி ஒரு சந்தியாவந்தனம் பண்றதுக்கோசரமே போகக்கூடிய அளவுக்கு சக்தி உடையவன் ராவணனையே ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி தன் உடம்புல வெறும அக்கல்ல சொருகிட்டு போனவன். அப்படிப்பட்ட அவ்வளவு பராக்கிரமசாலின்னு தெரியட்டே இப்ப ஏன் சுக்ரீவன் நினைக்கல வாலியே போயிட்டு இருப்பான், துந்துபின்னு தன்னை காப்பாத்திக்கணும்னு ஏன் இப்படி நினைக்கணும்? ஏன் துந்துபி தான் போயிட்டு இருப்பான், வாலி வரப்போறான்னு நினைச்சுட்டு சந்தோஷமா எதிர்நோக்கி இருக்கலாம் இல்லையோ? அப்ப அது அப்படி நினைக்காமல் அந்த கதவை அந்த குகையினுடைய வாசல சுக்ரீவன் மூடினது தப்பு தானே. அந்த தப்புக்கு இந்த தண்டனை வந்திருக்கு என்று சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு. வாலிக்கு சிலாதி அது மூடுறதுனால வாலிபத நிச்சயம் வந்துடுச்சுன்றதுனால இப்போ சுக்ரீவன் பண்ணது தப்புன்னு எடுத்துப்போம். அந்த சுக்ரீவன் பண்ணது தப்பா இருந்ததுன்னாக்க அதுக்கு தண்டனை ஒரு தப்பும் பண்ணாத சுக்ரீவனுடைய மனைவியை பரிகிரகம் பண்றது தானே அது. அப்படி எங்க சொல்லிருக்க, இது வாலி பண்ணது தப்பு தானே அது அப்படின்னு. அதோடு இல்லாத இன்னொரு விஷயம், சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் பயந்துட்டு தான் பண்ணிருக்கோம். வாலிக்கனுக்கு உயிரோட இருந்திருந்தாக்கா வாலி ஒரு காலம் இந்த ஒரு பெரிய துவாரத்தை தள்ளிண்டு வெளில வந்து அங்க ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆகையால
இது துந்துபி வந்துட்டு போறானேன்னு பயந்துட்டுதான் போட்டதே தவிர அந்த கதவு மூடினதே தவிர வாலி வரக்கூடாதுன்னு மூடினது இல்ல. அந்த பாறாங்கல்லால குகையும் மூடினது, அது அர்த்தம் கிடையாது. அதனால இதனால விபரீதத்துல போய் பண்ணா வாலி நடந்துட்டது விபரீதமாக இருக்கபடினால இப்படி தனக்கு ஜேஷ்ட பிராதாவா இருக்கிறவனுக்கு மீதி கனிஷ்ட பிராதாக்களை புத்திரவத்து லாலனம் பண்ணணும். அதை பண்ணாமல் விபரீதத்துல நடந்துட்டதுனால வாலியினுடைய ஒரு தோஷம்தான். ஆகையால அந்த வாலியை வதம் பண்ணது சரிதான், தப்பில்லைன்னு ஒரு அர்த்தம். வாலியை வதமே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் கிடையாது, கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி சொல்ற. லோகத்துல மகாபாரதத்துல பார்த்தோம்னாக்க ஒரு திரௌபதிக்கு ஒரு அவஜ்ஞை நடந்தது. அதனால 18 அட்டோகிணியோட இருந்துருக்கிற அத்தனை பேரும் ராஜாக்களும் இந்த அக்கிரமத்தை பண்ண துரியோதனனுக்கு துணை நின்றார்கள். இப்ப அந்த இடத்துல வரைச்சே துரியோதனனுக்கு துணை நின்ற அத்தனை ராஜாக்களையும் வதம் பண்றது தப்பு தானே. அவள்லாம் என்ன பண்ணிட்டா? துரியோதனன் தானே தப்பு பண்ணா, அவள்லாம் என்ன பண்ணிட்டான்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமான்னு அந்த இடத்துல. அங்கேயும் ஒரே ஒரு விஷயம்தான், இத்தனை பேருடைய வதம் வந்தாலும் அந்த ஸ்திரீ பாலனம் இருக்க பதிவிரத்தைய ரட்சணம் பண்றதுதான் உத்தமமான தர்மமாக சொல்லப்படுறதே தவிர இத்தனை பேருடைய வதம்ன்றது அது ஒரு பெரிய தவறாக கருதப்படுவதில்லை. பதிவிரதா ரட்சண விஷயத்துல வந்ததுன்னாக்க அந்த மாதிரி ரொம்ப பதிவிரதையா கணக்கு இருந்தான்னாக்க இருக்கிறபடினால அவளுடைய ரட்சணம் தான் பிரதானமே தவிர அவளை பரிகிரகம் பண்றதுன்றது பெரிய தப்பு. ஆகையால நதாரா நஜபுத்திரா சுவான்ன சொன்ன நபரிகிரகா மமேதமிதி லோகேஸ்மின் அபவே சம்பரிகிரகா விஸ்வக்லோக பிரவர்த்தேத இது ராஜான பாலயேத். ராஜா கணக்கு ஸ்திரீயச்ச புருஷா மார்க்கம் சர்வாலங்கார பூஷிதாக निर्भया प्रतिपद्यन्ते यदि रक्षति भूमिपः न योनिदोषो वर्तेत न कृषिः न वणिक्पसः मत्स्ये धर्मस्त्रयी न स्यात् यदि राजा न पालयेत्. ஒரு ராஜா கணக்கு நேர்மையாக அரசாளாமல் போயிட்டாருனாக்க அந்த நேர்மைன்றது தர்ம மார்க்கத்துல ராஜா அரசாளாமல் போயிட்டாருனாக்க அப்போ பெரிய அந்த பாப்பம் மொத்தம் லோகத்துல ஒரு அநீதின்றது தலைவிரித்து ஆடும்னு சொல்ற. ஒரு ராஜா நல்லபடியா ரட்சணம் பண்றான்றது எந்த இடத்துல அப்படின்னா निर्भयाः प्रतिबन्धन्ते यदि रक्षति भूमिपः न योनिदोषो वर्तेत न कृषिः न वणिक्पथः स्त्रियश्च अपुरुषा मार्गं सर्वालंकार भूषिताः. ஒரு பெண்ணானவள் ஆண் துணை இல்லாமல் எல்லா அலங்காரத்து பூஷிதையாக ராத்திரியிலையும் சஞ்சரிக்க கூடியதான ஒரு நிலை எந்த தேசத்துல இருந்துருக்கோ அந்த தேசத்துலதான் ராஜா தர்ம மார்க்கத்துல ரட்சணம் பண்றான்னு அந்த தேசத்தை தான் சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. இது மகாபாரத, அது எல்லா காலத்துக்கும் இது ஏற்றதான ஒரு வார்த்தை. இது ஏதோ மகாபாரத காலத்துல மாத்திரமில்லை, இன்னைக்கும் ஒரு பெண் தனியாக நடமாடக்கூடிய ஒரு நிலை இல்லாது போயிடுச்சுனாக்கா அந்த ராஜ்யமும் ராஜ்ய சாசனம்ன்றது ரொம்ப நேர்மையாக நடைபெறவில்லைன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இந்த இடத்துலயும் அதுவும் தன்னுடைய தம்பி மனைவி அவளிடத்துல ஒரு தப்பா நடந்துருக்கான்னு சொல்லச்சு, அதை எப்படி நம்ம தோஷமா சொல்ல முடியும்? அந்த வதம் அப்படி தப்பு பண்ணவன வதமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்கு, அது சரியில்லை என்பது
அர்த்தம். அதோட இன்னொரு விஷயத்த மாத்திரம் சொல்ற, அத்தியபிரதி யாவன்யாம் பலான் நாரியும் கமிஷ்யதி ததா தே சததா மூர்தா பலிஷ்யதி ந சம்சயா அப்படின்னு சொல்லுது. ராவணனிடத்திலேயே சொன்ன ஒரு விஷயம், ஒரு பெண்ணா இருக்கிறப்போ அவள் அந்த பதிவிரதா ஸ்திரீ ராவணனை சபிக்கிறார். இப்போல இருந்து நீ எதானா ஒரு பெண்ணை பலாத்து அனுபவிக்க ஆசைப்பட்டேனாக்கா உத்தர கணத்துல உன் தலை சுக்கு நூறா வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். எதா காமாம் காமார்த்தம் தர்ஷயிஷ்யதி யோசிதம் மூர்தாத்து சத்ததா தஸ்ய சகலீ பவிதா ததான்னு ரொம்ப சொல்றான். ஆகையால ஒரு தர்மம்னு சொல்லி எடுத்துட்டோம்னாக்க பயத்துக்காகவாவது பயந்துண்டாவது ராவணன் பிறர் இடத்துல இப்போ சீதா பிராட்டின் இடத்துல தப்பா நடந்துக்கிறது தான் இருந்தான் கடைசி பர்யந்தம். அந்த பயமும் இல்லாமல் வாலி ருமையின் இடத்துலயே தவறாக நடந்துட்டு இருக்கான், தம்பி மனைவியின் இடத்துல தவறாக நடந்துட்டு இருக்கான்னு சொல்லச்சே, அப்படி பண்ண தப்பு காரியம் பண்ணிருக்கச்சே வாலி வதம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இது எல்லாத்த காட்டிலும் சுவாரஸ்யமா ராமர் பதில் சொல்ற இந்த வாலி வத விஷயத்துல. வாலியும் ரொம்ப கேட்கிறான், ராமனை பார்த்து கேட்கிறான், இப்படி நீ பண்ணிய, நீ என்ன தப்பு பண்ணிருக்க, நான் வரச்சையே சொல்லி சொன்னா தார சொன்னா ராமலட்சுமணன் இங்கதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட, சுக்ரீவனோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட, ராமனுடைய பராக்கிரமம் தான் உனக்கு தெரியாதா, அதனால உனக்கு எதனா கட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், ராமர் தர்மிஷ்டர், ராமர் எந்த ஒரு தப்பும் அதர்மமான ஒரு காரியத்தை ராமர் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன் நானு. ஆனா நீ தர்மிஷ்டன்ற பேர்ல அதர்மமாக ஒரு நடையத்துல இருந்துருக்கியா நீ. அதாவது தாராயாக வாக்கியமுக்தோகம் சத்தியம் சர்வஜயாகிதம், தாரைக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது, அவள் எல்லாம் தெரிஞ்சவள். அவள் சொன்னா கூட நான் ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையினால ராமன் தப்பு காரியம் பண்ண மாட்டான்னு நான் சொன்னான் நானு. அப்படி இருக்குச்சே என்ன நீ வதம் பண்ணிட்டேன்னு எல்லாம் கேட்கிறேன். அப்ப சொல்ற, தர்மமர்த்தம் ச காமம் ச சமயம் சாபி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் பால்யா மாமிகாத்திய விகர்ஹசே, எது தர்மம் எது அதர்மம், எந்த சமயத்துல எது பண்ணணும்ன்றதெல்லாம் தெரியாமல் நீ என்ன பார்த்து தப்பான வார்த்தையை சொல்றைய. சூட்சம் பரமதுர்ஜயா சதான் தர்மஹா பிளவங்கமா, அந்த சத்துக்களுடைய தர்மமானது ரொம்ப ரொம்ப சூக்மமானது, எளிதில் சாதாரணமா சொன்ன மாதிரி இருக்குவாடால புரிஞ்சுக்க முடியாது. அதையெல்லாம் நான் சொல்றேன். இட்வாகுணாம் இயம் பூமி சசேல வனகானாம் மிருகபட்ச மனுஷானாம் நிகிரக பிரகிரகாவபி. இந்த தேசம் முழுக்கவே இட்வாக்கு தேசம், இட்வாக்கு வம்சத்தவர்களாலே ஆடக்கூடியது. அது மலையா இருந்தாலும் காடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாமே இட்வாக்கு தேசத்துல இட்வாக்கு வம்சத்து அரசர்கள். அதுலயும் மகா தர்மிஷ்டனான பரதனாலே ஆளப்படக்கூடிய ஒரு தேசம். இந்த தேசத்துல ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த தவறு நான் பார்த்துட்டு இருக்கிறதுன்றது எனக்கு தர்மம் இல்லை. ஆகையால சராமும் வசுதாம் கிருஷ்ணாம் தர்ம சந்தானம் மிச்சவகா, தர்மத்தை தான் நிலைநிறுத்தணும்ன்றதுக்கு தான் நாங்க எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தவிர பரதாஜ்ஞாம் புரஸ்கத்ய நிகிருணீமோ யதா விதி தேவையும் தர்ம விபிரட்டம் சுதர்மம் பரமேஸ்வரா. பரதனுடைய கட்டளையை முன்னிட்டுதான் நான் ஒன்ன வதம் பண்ணினேன் தவிர தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கு தான் வதம் பண்ணினே தவிர எனக்காக நான் எந்த காரியத்தையும் நான் பண்ணல, அதர்மமான காரியத்தை நான் பண்ணலைன்னு சொல்றேன். இது வரைக்கும் ஒரு பகுதி பார்த்தோம்.
அதாவது வாலியே கொலை செய்ய வதம் செய்ய தகுந்தவன் அல்லன் என்பதாக. இன்னொரு வதம் செய்ய தகுந்தவன் அல்லன்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் ஒண்ணு சொல்லிடணும், அதோட முடிச்சிடுறேன். ராஜாக்களுக்கு வேட்டையாடுவதுன்றது அது அவனுடைய தர்மம். அது ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, பஞ்ச பஞ்ச நகா பக்ஷாக பிரம்மக்ஷத்ரேன ராகவ சல்யகா சுவாவிதா கோதா சசா கூர்மஸ்ட பஞ்சமகா. 5 நகங்களோடு இருந்துருக்கிற 5 பிராணிகள் பிராமணாலையும் கத்திரியானாலையும் சாப்பிடக்கூடாததாக நிஷேதம் சொன்னதான ஒரு விஷயம். அதுல வரைச்சே இப்ப இந்த குரங்கு சாப்பிடக்கூடாது. நீ மாம்சத்துக்காக குரங்கு, ஆமை, அப்புறம் முயல கூட 5 நகம் இருக்குமான்னு தெரியல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பிராமண கத்திரியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நான் கத்திரிய தர்மம் நான் வேட்டையாடுறேன்னு சொன்னாக்கா அதுலயும் தப்பு தான் இருந்துருக்கு. அதையெல்லாம் என்ன நீ எப்படி வதம் பண்ணேன்னு வாலி கேட்கிறான். அதுக்கெல்லாம் பெருமாள் பதில் சொல்றேன். இந்த தர்மங்கள் வாஸ்தவம், இதெல்லாம் காமன் ரூல், பொதுப்படையான தர்மங்கள். இத சூப்பர் சீட் பண்ணி விசேஷ தர்மம்ன்றது வருது. அந்த விசேஷ தர்மத்துல வரச்சே நீ பண்ணன தப்பு காரியம் தான் மேல நிக்கிறது. அதுக்காக தான் உனக்கு சிக்ஷையை தவிர வேற கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் வாலி வதமே பண்ணக்கூடாதுன்றது கிடையாது, வாலி வதம் பண்ணணும்ன்ற அந்த பாகம் சொல்லிட்டோம். இன்னொரு பாகம் இருந்துருக்கு, மறைந்திருந்து கொன்றது தப்பு. அதுக்கு பதில் சொல்லலையே. நீ என்னதான் தர்மத்தை பண்ணா கூட நேரம் இருந்து பண்ணிருக்கலாம் இல்லையோன்னா, அந்த பாகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல சொல்றேன். இது என்னத்துக்கு இவ்வளவு விஸ்தாரம் சொல்லணும்னாக்க, நாமளும் இந்த வியாஜத்து சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விஸ்தாரமே இந்த உபன்யாசத்துல. தேவபெருமானுடைய ஒரு வைகரியில பார்த்தோம்னாக்க, இன்றைய தினம் ஒரு விசேஷமான உற்சவம். தேவபெருமாள் அவர் ரொம்ப, நான் ஒரு வாட்டி பொல்லாதவர்னு சொன்னேன், எல்லாரும் என்ன வெய்ய ஆரம்பிச்சுட்டா. அவரை போய் பொல்லாதவர்னு சொல்லாமா என்று. சரி, பொல்லாதவரோ நல்லவரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். பிறரை பைத்தியம் பிடிக்க பண்றவர்ல முதல் ஆள் அவர் தான். முதல் இருக்கிறவர் தேவபெருமாள். ஒரு வாட்டி சேவிச்சிட்டோம்னாக்கா, அந்த உற்சவத்தையோ அந்த பெருமாளையோ சேவிக்காத போயிட்டோம்னாக்கா பிச்சேரி போய் பைத்தியம் பிடிச்சு அலையும். இன்னைக்கு ஒரு அற்புதமான உற்சவம். இன்னைக்கு தவனோத்சவம் 3வது நாள். இத்தனை நாளைக்கு தாயாரும் பெருமாளும், பெருந்தேவி தாயாரும் பெருமாளும் தோட்டத்துல சுயரம் ஆறாம பூமன்னு சொல்லிட்டு 2 பேரும் கைய கோத்துண்டு அவ அந்த பத்தி விழாக்கள் நடக்கிறதான். சுவாமி மங்களாசாசனம் பண்றேன், தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். இந்த பெருந்தேவி தாயாருடைய கைய பெருமாள் பிடிச்சுக்கிறேன். அந்த கை ஸ்பர்சம் பட்ட உடனே கையெல்லாம் அப்படியே 2 அந்த பாணிபாத வதனேட்சண சப்தைகி அம்புஜான் அபதிசன் வரதத்துவம்னு அந்த பெருமாளுடைய திருக்கைகள்லாம் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. தாயாருடைய திருக்கைக்கு கேட்கணுமா? இந்த 2 பேருடைய கையை பிடிச்சுட்டா அந்த தாமிர புஷ்பத்துல இருக்கிறது ஏன் இருக்க அப்படியே பாருங்க, அப்படியே கீழே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கையை பிடிச்சுட்டா ஒரு வேர்வை வருது. அந்த வேர்வை வருதுன்றது அது தேனுங்கிறதுக்கு அந்த தேன் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல நீ போய் அந்த பெருமாளுக்கு ஏதான ஒரு திருவால விட்ட கைங்கரியமோ ஏதான ஒரு கைங்கரியத்தை பண்ணணும்னு சுவாமி தேசிகன் பதிகிறார் அம்சுகம் தேசத்துல. அப்பேற்பட்ட உற்சவம். அந்த உற்சவத்தை சேவிக்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம்.
வருஷம் வருஷம் எப்படியோ சேவிச்சுன்னு தான் இருப்பேன். இந்த வருஷம் என்னமோ காரணத்தால சேவிக்க முடியாத போயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு நடுவுல ஒரு சமயத்தை இன்னைக்கு உபன்யாசமே பண்ண வேணாம் போ இன்னும் கூட நினைச்சேன் நானு. சரி, அப்புறம் நம்ம அவ மகான்களுடைய சீர்தூக்கிகளை அனுபவிச்சாவது நாம அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு, அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு அதை நினைச்சுட்டுதான் இந்த உபன்யாசத்தையே இன்னைக்கு பண்ணேன். அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.